பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ். வாக்குப்பதிவு ஓவர், அப்புறமும் எதுக்கு எங்க உயிரை வாங்குறீங்க, எதுக்கு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்கன்னு ஒரு அந்த கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு இதை தொடங்கும். முடிந்து போன கல்யாணத்திற்கு எதற்கு மோளம் அடிக்க வேண்டும், அதான கேள்வி. முன்னாடி கொஞ்ச நாள் பஸ் ஸ்டாண்டில் இருக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் சொல்லுவாங்க. இல்லை இதெல்லாம் கேப், பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் கேப் விடாதீங்க, சொல்லுங்க. இல்லை பொதுவாக அது மாதிரி ஒரு மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் வேலை செய்கிற ஆட்கள் வந்து நைட்டு அங்கேயே படுத்துக்குவாங்க, பகலில் தூங்குறது அந்த மாதிரி பழகிட்டு என்ன ஆகும்னா அந்த மக்கள் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கணும், அதான் தூக்கம் வரும். அது மாதிரி யாராவது 2 பேர் பக்கத்தில் உட்காந்து அனத்தினா தான் தூக்கம் வரும். 5 மணி நேரம் பாட்காஸ்ட் கேட்டால் திருச்சிக்கே போயிடலாம் இங்கேருந்து கிளம்பி. திமுகவுடைய ஆட்சியும் சரி, அது தேர்தலை கூட்டணியுடன் அணுகிய விதமும் சரி, எல்லாமே ஆன் டார்கெட். இதெல்லாம் தான் எனக்கு தேவை, இதெல்லாம் வர்றதுக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சாச்சு. தேர்தலும் நடந்து வாக்குப்பதிவும் முடிந்து விட்டது. இதற்கு பிறகு மக்கள் தீர்ப்பு இப்படித்தான் வரும் என்று ஆர்வம் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அது எதையும் மாத்தாது. தேர்தலுக்கு முன்பு பேசினா கூட 4 பேர் கன்வின்ஸ் ஆகி ஓட்டு போடுவான்னு சொல்லலாம். இப்ப அதற்கும் வழி இல்லை. லாஜிக்னு பார்த்தா தேர்தல் முடிந்த அன்று ஒரு தனியார் தொலைக்காட்சி நேர்காணல்ல தராசு ஷியாம் வந்து பட்டியலிட்டார், நான் இந்த தேர்தலுடைய முடிவு என்னவாக இருக்கணும் அப்படின்னு பாக்குறேன் அப்படின்னு. அந்த லாஜிக் தான் என்னுடைய லாஜிக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, பலமுனை போட்டின்னு ஒன்று ஏற்படும் போது ஆளுங்கட்சிக்கு அது ஃபேவரா முடியும், எதிர்ப்பு வாக்குகள் 2ஆம் 3ஆம் பிளப்பதை பார்க்க முடிகிறது. அதனால் அது வந்து இயல்பாவே அந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது, இதுவும் சேர்ந்தா மிக எளிதாக இந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கூடுதலா இன்னொன்று வந்து இந்த தாவேக்காங்கிற கட்சி தானே இந்த தேர்தலையே வந்து கலர்ஃபுல்லாக மாற்றுகிறது. இது அது நடந்துரும் இது நடந்துருங்கிற ஊடகங்கள் இன்றைக்கு வரைக்கும் சமசு சபீர் இவர்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும் உருட்டிட்டு இருக்கிறதுக்கான காரணங்கிறது வந்து தாவேக்கா தான். அப்படியே திமுகவையும் விட அதிமுகவையும் விட ஓட்டுக்களை அதிகமாக வாங்கி அவர்கள் ஆட்சி அமைச்சிருவாருங்கன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு நினைவு தெரிந்த அரசியல்ல, இந்திய அரசியல்ல அப்படி வந்து ஒரு கட்சி வந்து திடீர்னு வந்த உடனே ஆட்சி பிடிச்சதுன்னா அஸ்ஸாம்ல மகந்தா அவருடைய மாணவர் அமைப்பு தான். அதுதான் வந்து ஒரே தேர்தலில் வருத ஒரு அமைப்பாக உருவாகிறாங்க, அப்படியே தேர்தல் ஆட்சி பிடிக்கிறாங்க. தெலுங்கு தேசம் கூட அந்த அளவுக்கு சொல்ல முடியாதுல்ல. அதுக்கு முன்னாடி நான் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்கல்ல. அது அவர் ஒரு அரசியல்ல இருந்திருக்காரு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் பண்ணியிருக்காருல்ல. இவரும் பண்ணியிருக்காருல்ல. 500 ரூபா கொடுத்துருக்காரு ஈழத்துக்கு. யாரு? விஜய். ஏங்க சத்தியமா சொல்றேன், எனக்கு இந்த சோசியல் மீடியாவை பார்க்கும்போது முருகேசிக்கு மொய்லாம் செஞ்சிருக்காங்க. ஓகே, அப்போ இப்படி ஒரு கட்சி இது வந்து ஏற்படுத்தக்கூடிய தாக்கம்னு தான் இப்ப வரைக்கும் சமூக வலைதளங்கள்லாம் பேசிட்டு. அது எப்படி முடியும்? இப்ப வரலாற்றுல தமிழ்நாட்டினுடைய அரசியல் எடுத்துக்கிங்களேன். தமிழ்நாட்டில் வந்து திமுக இளைஞர்கள் இன்னைக்கு வந்து எப்படி ஒரு 20 வயது 25 வயது இளைஞர்களோடு இருக்கக்கூடிய கட்சியாக திமுக இருந்தது அன்னைக்கு. அந்த கட்சி வந்து அரசியல் பாதைக்கு வருது. 49 தொடங்கப்பட்ட கட்சி வந்து 52 வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 57 வந்து அரசியல் பாதைக்கு வந்துடுறாங்க 9 வருஷத்துல. அப்போ வரும்பொழுது அவர்கள் வந்து உடனே ஆட்சி பிடிக்கல, மிக சொற்பமான எண்ணிக்கையில தான் வந்து ஜெயிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த தேர்தலையும் பார்த்தீங்கன்னா அது 57க்கு அப்புறம் 62ல வந்து அது கொஞ்சம் கூடுதலாக ஜெயிக்கிறாங்க. அது 12 13 தான் முதல் தேர்தல். அதிமுகவே தன்னுடைய முதல் தேர்தலில் 30% தான் வாங்கிச்சு, வெற்றி பெற்றுருச்சு. இதுல இன்னொன்னு என்னன்னா, இது வெறும் நாய்ஸா அப்படிங்கறதுல என்ன டவுட்னா, பாண்டிச்சேரியிலையும் இதே அளவுக்கு இன்னும் சொல்லணும்னா கூடுதலான சினிமா வெறி அங்க ஜாஸ்தி உண்டுன்னு வைங்க. அங்கேயும் விஜய்க்கு இருப்பது இதே ஸ்டாரிடம் தான். அங்கேயும் 2 கட்சிகள் மாறி மாறி ஆட்சிக்கு வருவது வந்து பல தசாப்தங்களாக நடந்து வர்றது தான். அங்கேயும் தாவேக்கா எல்லா தொகுதிகள்லையும் கேண்டிடேட் போட்டு வேலை பார்த்துருக்கு. அந்த தேர்தல் முடிஞ்சு 10 நாள் கழிச்சு தான் இங்க தேர்தல் நடக்குது. அந்த தேர்தல் முடிஞ்சதுல இருந்து யாராவது தாவேக்கா அங்க ஆட்சி அமைக்குது, தாவேக்காவுடைய வாக்கு சதவீதம் பாண்டிச்சேரியில் இத்தனை இருக்குன்னு யாருமே பேசி நான் பார்க்கல. இத்தனைக்கும் ஒரே நாள்ல கூட நீ வந்து கருத்து கணிப்பு நடத்திட முடியும். ஆமா, 4 பேர் எல்லாரும் வீட்லயும் போய் கேட்டா ஒட்டுமொத்த வாக்காளர்கள் கிட்டயே நீங்க சர்வே எடுத்துட முடியும் புதுச்சேரியில. அப்படி இருந்தும் அந்த மாதிரி எதுவும் வர காணோம். ஆனால் அது தமிழ்நாட்டில் அது நடந்திருக்கிறது என்று தேர்தல் முடிந்த மறுநாள்ல இருந்து இவர்கள் சொல்லி வருகிறார்கள், ஊடகங்கள் பேசி வருகிறதுனா சொறி பிடிச்ச கை சும்மா இருக்காதுங்கிற மாதிரி 10 நாள் 20 நாள் கழிச்சு தான் ரிசல்ட் வருதுன்னா அது வரைக்கும் மிஷின் சும்மா தானே இருக்குது, எதையாவது போட்டு அரைப்போங்கிறதா அதுல இருக்கக்கூடிய அடிப்படை நோக்கம். காரணம் என்ன? தாவேக்காவுடைய தொண்டர்கள் இனிமே நாங்க தான் அப்படின்னு அந்த மினிடோர் ஓட்டுற பையன் மாதிரி சுத்துறா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நார்மல். எந்த ஒரு கட்சியும் நாங்க அதுக்கான உரிமை உண்டு, அது நம்பிக்கை. அது வந்து அவங்க அப்படி சொல்லுவது நியாயம். தற்குறிகளுக்கு இவ்வளவு வாக்கா அப்படின்னு எதிர்த்தரப்பு சொல்லுவதுதான் வந்து ஆராயப்பட வேண்டிய ஒன்று. முதல்ல நம்ம ஒண்ணு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்ங்கிறது, திமுகவுக்கு என்ன நடந்தாலும் நல்லது கெட்டதுன்னு இல்லை, எது நடந்தாலும் வாக்களிக்கக்கூடிய கோர் வாக்காளர்கள்னு ஒரு பர்சன்டேஜ் இருக்கு. அது நம்ம ஒரு நம்பரை சொன்னால் அதுல டிபேட்டபிள்.
வெளி வந்ததை வைத்து சொன்னா 2011 நாம பார்த்ததுல மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருந்த ஒரு ஆட்சி அது. அந்த ஆன்டி இன்கம்பன்சிலேயே 39% வாக்குகளை திமுக கூட்டணியாக வாங்கி விடுகிறது. 2016 தேர்தல், அதுல ஆன்டி இன்கம்பன்சி இல்ல. இன்னும் சொல்ல போனால் அடுத்த தலைவர் வந்து எவால்வ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதுல கூட்டணின்னு காங்கிரஸை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அனுப்பி விட்டாச்சு. திமுக தன்னை வந்து பேக் டு தி பேசிக்னு கொண்டு போற மாதிரி மக்கள் நல கூட்டணின்னு தனியா ஒன்று ஒரு தேர்தலை சந்திக்கிறாரு. அப்பவும் 39% திமுக வாங்கி விடுகிறது. இதுக்குள்ளெல்லாம் இருக்கிறது என்னன்னா, ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, திமுக ஒரு கூட்டணியோடு தேர்தலை அணுகினால் இப்ப இருக்கக்கூடிய செட்டப்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் அரசியல் கணக்குகளுக்குள்ள அது வாங்கக்கூடிய வாக்குகள்ங்கிறது நிரூபிக்கப்பட்ட எண்கிறது 39. இந்த 39மே சீட்டா கன்வெர்ட் ஆச்சே தவிர ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு வரல. முதல் முறை 39ல வந்து எதிர்க்கட்சி கூட இல்லை. 2வது தடவை 39ல வரும்போது அதுல அதிக தொகுதிகளில் போட்டியிடுறதுனால அது 90. தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல் வரலாற்றிலேயே ஒரு எதிர்க்கட்சிக்கு இவ்வளவு இடங்கள் கிடைக்கிற அளவுக்கு இடங்கள் கிடைக்குது. இதே மாதிரியான ஒரு செட்டப் வந்து அதிமுகவுக்கும் உண்டு. ஜெயலலிதா படுகேவலமாக தோற்கக்கூடிய தேர்தலில் கூட அதனுடைய வாக்கு சதவீதம் குறைந்தபட்சம்னு ஒன்றை தொடும். ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு இவர் ஏலம் எடுத்து வந்தவர் என்பதாலோ என்னவோ அந்த கோர் வாக்காளர்களுடைய எண்ணிக்கையே குறையத பார்க்க முடியும். ஒவ்வொரு தேர்தல் குறையுது. அதுவும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியே இல்லாமல் தனியாக நின்ற அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட 20% தான் வாக்குகள் விழுந்திருக்கிறது. 13%, 14% அவங்க பாஜக பகுதியை பிரிச்சுட்டு போயிடுறாங்கன்னு. இந்த மாதிரி ஒரு நம்பர் அதிமுகவுக்கும் இருக்குகிறது. திமுகவுக்கு இந்த 5 ஆண்டு அந்த ஆட்சியில் திமுக செய்த நலத்திட்டங்கள், அதில் முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய இமேஜ், திமுகவுடைய இன்றைய அரசியல் நிலைப்பாடு, அது கோரா என்னத்தை வைக்குது? ஒன்றிய எதேச்சதிகாரத்துக்கு எதிரான மாநில சுயாட்சியுடைய முகம் அப்படின்னு தன்னை பொசிஷன் பண்ணிக்குது. இதில் இந்த நிலைப்பாட்டில் அது காட்டுகிற உறுதி, அது தரக்கூடிய நம்பிக்கை, இதெல்லாம் தான் 39ங்கிற தோல்வி அடையும் போது கிடைக்கக்கூடிய வாக்கு சதவீதத்திலிருந்து கூடுதலாக அதற்கு கிடைக்குது. ஒரு தேர்தல் 45 கிடைக்குது, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தா 55 வரைக்கும் போகுது. அதுக்கெல்லாம் காரணம் என்பது இதெல்லாம் சேர்ந்துதான். புரிந்து கொள்வதற்கான வயதுங்கிறது வந்து 35க்கு மேலதான். ஒரு மாநிலத்துக்கான உரிமையை பற்றி ஒரு கட்சி பேசுது, அந்த மாநிலத்துக்கான உரிமை ஒரு கட்சி பறிக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கான வயது என்பது 30க்கு மேலதான் இருக்கு. எங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸே இதையெல்லாம் புரிந்து கொண்டு எங்களை ஆதரிப்பவர்களை நாங்கள் எங்கள் பக்கம் எங்கள் வாக்காக மாற்றிக்கொள்கிறோம்ங்கிறதான் பேசிக் ஐடியா. ஆக திமுகவுடைய இந்த வெற்றிகரமான பேஸ் இருக்கு இல்லையா, இதிலும் திமுகவுக்கு எதிராக வாக்களிப்பதற்கு 50% வாக்குகள் களத்தில் ஆல்ரெடி இருக்கின்றன. இந்த 50% 55% இருக்குன்னா இது எப்படி ஸ்பிளிட் ஆகிறது, எந்தெந்த கட்சிக்கு எத்தனை போகிறது என்பதை நீங்கள் பாப்கார்னை தின்று கொண்டு வேடிக்கை வேணா பார்க்கலாமே தவிர அதுல நாம கண்ட்ரோல் செலுத்துவதற்கு, அதை நாம தீர்மானிப்பதற்கு எதுவுமே இல்லை. அது நம்ம கையில இல்லாத வாக்கு, நமக்கு என்ன நடந்தாலும் எதிராக விழக்கூடிய வாக்கு. மிகச்சிறந்த எல்லா ஜனநாயகத்துல 100% பேரும் ஒரே கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்க முடியும். அப்போ இப்படி ஒரு ஸ்பிளிட் நடக்குது. அது எப்படி நடக்குது? பாதி பாதி பிரிச்சுக்கிறாங்களா, முக்காவாசி காவாசி பிரிச்சுக்கிறாங்கிறதெல்லாம் திமுகவுடைய கையில் கிடையாது. இந்த தாவேக்காங்கிற கட்சி திமுகவுடைய கோர்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இந்த 30 40 வரைக்கும் இருக்குல்ல, இதற்குள் கை வைத்தால் மட்டும்தான் அதுல வந்து திமுகவுக்கு நஷ்டம் எடுப்பதற்கான லாஜிக்கே இருக்கு. அப்படி ஒரு நோக்கமே விஜய்க்கு கிடையாதுங்கிறேன். தாவேக்காங்கிற கட்சிக்கு திமுகவுடைய கோர் ஓட் பேங்கை தொட்டு எடுப்பது என்பது ஐடியாவே இல்லை, பிளான்லயே இல்லை. ஏன்னா திமுகவை எதிரியாக கட்டமைக்கிறது என்பது தன்னை ஹீரோவாகவும் திமுகவை வில்லனாகவும் சித்தரித்து திமுகவுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆதரவாளர்களுக்கு என்ன தோணும்? ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சான், ஒண்ணுமே நடக்கல, திடீர்னு திமுகவை திட்ட ஆரம்பிச்சான், ஏன்டா திட்டேன்னு கேட்டோம், மேலும் மேலும் திட்டுறான். அவன் என்ன பண்றான்னா வருஷம் 365 நாளும் எப்பெல்லாம் வாயை திறக்கிறானோ அப்பெல்லாம் வந்து திமுக இதை வந்து கடிக்க வரான், எனக்கு அவங்க இதுதான் போட்டி அப்படின்னு சொல்றான். அப்போ திமுகவுக்கு ஆதரவளித்து வந்தவர்களுக்கு இவன் சொல்றதுல ஏதாவது நியாயம் இருக்குன்னு படுமா? அவங்க என்ன பண்ணுவாங்க, காரணமே இல்லாம நம்ம கட்சி ஒரு திட்டிட்டு இருக்கான்னு அவங்க தன்னுடைய கட்சி மேல தப்பே இல்ல அதை வந்து கட்டி பிடிச்சுக்குவாங்க. இதுதான் விஜயுடைய நோக்கமும். மறுபக்கம் என்ன செய்யறாப்லனா, நான் இப்படி எல்லாம் கடிக்கிறேன் பாரு, இந்த மாதிரி நீ என்கிட்ட வந்தீங்கன்னா இவன் கடிச்சு காட்டுவேன் அப்படின்னு இந்த கடிப்பதை விரும்பக்கூடிய ஒரு அங்கிருந்து இளநிய போட்டு உருவறதுதான் கேம் பிளானே. அதிமுகவுக்கு திமுக ஆட்சியின் மீதான அதிருப்தியில் செல்ல வாய்ப்பிருந்த வாக்குகளை பாஜக கூட்டணியை காரணம் காட்டி உத்தேசத்தில் நிக்கிறதுல அதெல்லாம் அங்க வரும்.
ஏதோ ஒரு காரணத்துக்காக வரும். இது போக மாற்றம் தேவை, ஏதாவது ஒரு சேஞ்ச் வேணுங்க அப்படிங்கிறதுக்கு எப்பவுமே ஒரு 10% வாக்கு இருக்கும். அது மக்கள் நீதி மையத்துக்கு போகும், நாம் தமிழருக்கு வரும், மக்கள் நல கூட்டணி வந்தா வரும். இப்படி ஒரு ஸ்விங்கிங் ஓட்டு வந்து இருக்கும். இதெல்லாம் தான் வந்து அவங்களுடைய பிளானாவே. எல்லாம் சேர்ந்தால் அதிமுகவை தாண்ட முடியுமா? அதிமுகவுக்கு எடப்பாடி கையிலேயே 20% இருக்கு. அவங்க கடந்த தேர்தலில் 13% வாங்கி வச்சிருக்காங்க. ரெண்டையும் சேர்த்தா 33. இந்த 33ஐ அதிமுக இளநி ஓட்டு உருவனதையும் திமுகவிலிருந்து கொஞ்சம் இளநி ஓட்டு உருவனதையும் நாம் தமிழர் எல்லா கட்சியிலிருந்தும் ஸ்டார்டம் பயன்படுத்தி உருவனதையும் மாற்றத்துக்காக ஓட்டு போடுபவர்களையும் சேர்த்தால் 33% வருமா என்பதுதான் இந்த தேர்தலுடைய கேள்வி. எனக்கு தெரிந்து அதிமுகவுடைய அந்த 33ஐ அப்படியெல்லாம் எளிதாக தாண்டும் அளவுக்கு திறவசு இருப்பதாக எனக்கு தெரியல. களம் அப்படி இல்லை. நீங்க வந்து இந்த 50ஐ இவர்கள் எப்படி பிரித்து கொண்டாலும் சரி, திமுகவுக்கு எதிரில் இருக்கக்கூடிய 50ஐ இதுல முக்கியமா ஒன்று பார்க்க வேண்டிய இடம் என்னன்னா, தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கின்னு ஒண்ணு இருக்கா? இவங்க சொல்லுவதை படி பார்த்தா கணிசமான எண்ணிக்கையில் இரட்டை இலக்கத்துல வாக்கு விழுந்திருக்குங்கிறாங்க. பொட்டி உடைச்சாதான் தெரியும். இரட்டை இலக்கத்தில் இப்படி ஒரு வாக்கு விழுவுதுன்னா பாஜகவை எந்த விதத்திலும் எதிர்க்காத இப்படி ஒரு மூன்றாவது கட்சிக்கு போட்டா அது திமுகவுக்கு செல்ல வேண்டிய வாக்கு அங்கு போகும். அதுவும் சேர்ந்துதான் போகும். அதிமுக கூட்டணியில பாஜக இருக்கு. இப்படி ஒரு கூட்டணிக்கு போட்டா அப்போ பாஜக என்கிற அச்சுறுத்தலை தமிழ்நாட்டு மக்கள் என்னவாக பார்க்கிறார்கள்? அது உண்மையிலே பாஜக எதிர்ப்பு ஓட்டுதானாங்கிறதுலயே எனக்கு ஒரு டவுட் வருது. ஏன்னா அது அடிப்படையில திராவிட இயக்க ஆதரவு ஓட்டு. அதனுடைய ஒரு கோர் எதிர்வினை தான் பாஜக எதிர்ப்பு. திராவிட இயக்க ஆதரவு ஓட்டை ஆல்ரெடி திமுக தன் பக்கம் சேகரமா வைத்திருக்குது. அந்த வாக்காளர்களுடைய அடிப்படை கோபத்தில் ஒன்று பாஜக எதிர்ப்பு. ஏடிஎம்கே பாஜகவை நானும் எதிர்க்கிறேன்னு சொன்னாலோ அல்லது அவங்க கூட்டணியிலிருந்து கலந்து வந்தாலோ இந்த திராவிட இயக்க ஆதரவு வாக்குகள் ஐயா எடப்பாடியும் எதிர்க்க போறாருன்னு குஷியாகி இவர் கூட குஜிலி மஸ்து பண்ணுவதற்கு வரப்போவதில்லை. இதை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொண்டதாகவே தெரியல. அவர் 2024 கூட அந்த கூட்டணியிலிருந்து வெளிவராமல் அவங்க சேர்ந்தே சந்தித்திருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட்டும் ஓரிரு எம்பி சீட்டுகளாவது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா எவன் எதை சொன்னான்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமி இவங்க தான் காரணம்னு நினைச்சு அவங்கள கழட்டி விட்டுட்டு அதுல பெரிய அடியா வாங்கி மீண்டும் போய் தின்ன கையில கழுவுன கையில் திங்கணுங்கிற மாதிரியான ஒரு அரசியல் கூட்டணியை வச்சுட்டு திரிகிறார். இப்போது இந்த தேர்தல் முடிவுல வர வாய்ப்பு இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் என்ன? திமுக தன்னுடைய இப்ப நாம பேசிட்டு இருக்கிற விதத்துல 39% இருக்கு, அதனுடைய கோர் இருக்குன்னா அதை தக்க வைப்பது அல்லது அதை தாண்டி வாக்கு பெறுவது. அதிமுக தன்னுடைய 28% 33% இருக்கக்கூடிய வாக்கை தக்க வைப்பது. புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சி அவர்கள் சொல்வதை போல இரட்டை இலக்கத்துல 15 18% வாக்கை வாங்குவது. இதுதான் பொதுவாக ஊடகங்கள் கணிக்கக்கூடிய எக்ஸிட் போல் ஆகட்டும் கருத்து கணிப்புகள்ல தெரியக்கூடிய ஒரு நம்பர். இது தாண்டி இன்னொன்னுன்னா இதுக்கு உள்டாவானது. திமுகவிடம் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்கு, திராவிட ஆதரவாளர் வாக்கு, இதையெல்லாம் புதிதாக வந்த விஜய் பெரிய அளவுல வாங்கி இன்னொன்னு திமுக தன்னுடைய வாக்குகளை தக்க வைத்து அதிமுக ஒரு மிக மோசமாக தாவேகாவுடைய வாக்குகளை இழந்து அது ஒரு 23%, தாவேகா அவர்களை தாண்டி 24-25% வந்து அதிமுகவை மூன்றாவது இடத்துக்கு தள்ளுவது மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். மூணாவதா இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா திமுக தன்னுடைய வாக்குகளை தாவேகாவிடம் இழந்து அதிமுக 35 என்டிஏ கூட்டணி பெரிய அளவுல சக்சீட் ஆகி தாவேகா ஒரு 20, அது பிரிச்சது எல்லாம் திமுக ஓட்டு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரலாம். நாலாவதா ஒரு கொடூர ஆப்ஷன் சொல்றேன். தாவேக்காவே எல்லாத்த விட சம சொல்றாரு மாதிரிங்களா, ஆட்ட திருப்பர், அது தமிழ்ல பேர் வைக்கிறாரு, டிஸ்ட்ரப்டர், சேலஞ்சர், இப்படி எல்லாம் பல்வேறு நிலைகள் இருக்கு, பொசிஷன்கள் இருக்கு. இந்த பொசிஷனுக்கு எல்லாம் வருவாரான்னு நாங்க ஆவலா எதிர்பார்க்கறாங்க. அப்படி எல்லாம் நடந்து விஜயே 33-35% வாக்குகளை வாங்கி ஆட்சியை பிடிக்கிறாரா அப்படின்னா அப்ப திமுகவும் அதிமுகவும் கிட்டத்தட்ட கோர் வாக்கு வங்கியே உடைஞ்சு ஒரு 20-22ன்னு இரண்டாவது ஆசைப்படக்கூடிய ஒரு நம்பருக்கு அது போகலாம். இல்ல இதை விட கொடூரமா ஒண்ணுன்னா யாருமே இது மொத்தமும் ஹைப்பு, விஜய்க்கு ஒண்ணுமே கிடையாது, நாம் தமிழர் வாங்குவதை விட குறைவான வாக்குகள் தான் வருது அப்படின்னு சொல்லி தாவேகாவை 5-8% சுருக்குனீங்கன்னா மறுபடியும் களம் என்பது திமுக வெர்சஸ் அதிமுக தான். ஆல்ரெடி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய 40-38 1% வாக்கு வித்தியாசத்துல இவங்க 2 பேருக்குள்ளதான் டைட்டு. இவ்வளவுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய நிகழ்தகவுகள், ப்ராபபிலிட்டிஸ். அப்ப இதுல இருக்கிறதுல நடப்பதற்கு லாஜிக் உள்ளதுன்னு யோசிச்சா முதல் கட்சிக்கும் இரண்டாவது கட்சிக்குமான இடைவெளியை அதிகமாக்குவது என்பதுதான்
இவங்க வாங்கக்கூடிய இந்த டபுள் டிஜிட் வாக்குகள் உண்மையானால் நடக்கக்கூடிய ஒண்ணு திமுக 170+ ஜெயிக்கணும். அது இவன் அதிகமா பிரிக்க 200 வரைக்கும் கூட போகலாம். அல்லது உல்டாவா அதிமுகவுக்கும் அதே 170+ திமுக வந்து எதிர்க்கட்சியா மாறுவதற்கான வாய்ப்பு. அதிமுக வாக்கை ஒண்ணுமே பண்ணாம திமுகவை மட்டுமே பாதியாக சுருக்க என்ன வேலை செய்திருக்கிறார் என்று பார்த்தால் அப்படி எதுவுமே இல்லை. சோ அதனால முதல் ஆப்ஷன் நடப்பதற்கு வாய்ப்பு அதிகம்ங்கிற லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு தான் வர வேண்டியது. நான் தேர்தலுக்கு பல காலம் முன்பே சொன்ன மாதிரி விஜயை எப்படி டீல் செய்வது என்பது அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல. இப்ப அவர்களுடைய ஆதரவாளர்களே கூட தேர்தல் நாள்ல இருந்தே நம்ம பார்த்தோம். மிக முக்கியமா அவங்க வந்து பயங்கரமா வேலை செஞ்சு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன தொகுதிகள்லாம் கூட மனசு விட்டு போறத பார்க்கும். இந்த இடைப்பட்ட நாட்கள்லயும் அவங்க கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அதிமுக பூத் ஏஜென்ட்டுகள் மதியம் சாப்பிட போயிட்டு திரும்ப வரல. நிறைய பூத்துல நம்மளுடைய ஏஜென்ட்டுகள் சொல்லக்கூடிய தகவல் தான். இது வரைக்கும் தேர்தலில் நடக்காத விஷயம். மிக மோசமாக அவர்கள் தோற்ற 96லயும் சரி இந்த மாதிரி சம்பவமே நடந்ததே கிடையாது. ஏன்னா ஓரளவுக்கு மேலே வந்து அவங்க வந்து மனசு விடுறாங்க. எதுக்காக மனசு விடுறாங்கன்னா விஜய்க்கு வாக்குகள் வருதுங்கிறதெல்லாம் கிடையாது, திமுக ஜெயிக்க போகுதுங்கிறத நம்ப ஆரம்பிச்சிட்டான். சரி, இதுக்கு மேலே நம்ம உட்காந்து என்ன பண்ண போறோம்? தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போது அது வரைக்கும் பிலோ த பெல்ட் இறங்காத எடப்பாடி பழனிசாமி திடீரென்று ஒரு ஸ்டெப்பை மாத்தி எல்லாரையும் ஆபாசமாக அர்ச்சனை செய்வதற்கான காரணம் என்னன்னா, விஜய் இப்படி குரங்காக வாழ்வதுதான் நம்மளுடைய வாக்குகளை பிரிச்சு அங்க கொண்டு போகுதோ, திமுக எதிர்ப்பு என்பது அர்த்தமற்ற திமுக வெறுப்பாகவும் வன்மமாகவும் இருக்கணும்னு கோர் ஏடிஎம்கே ஃபேன்ஸ் விரும்புறாங்களோ, அதை நாமளே செஞ்சு காமிச்சிட்டா என்னங்கிறதான் எடப்பாடியுடைய அந்த ஸ்டெப் மாத்தி போட்டதற்கான. போன தேர்தலையும் ஒரு விஷயம், அந்த திமுகவுடைய வாக்குறுதி என்ன 279 அந்த வாக்குறுதி என்ன சொல்லி இந்த மாதிரி பண்ண போறாங்க, இது திமுக வந்து கலப்பு திருமணம் பண்ண பணம் தராங்க, அது ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டம் தான், அதை உயர்த்தி வழங்கக்கூடிய ஒரு விஷயம் தான் போட்டிருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் வீட்டு பிள்ளையை வந்து வேற யாராவது கூட்டிகிட்டு போனால் திமுக காசு தர போகிறாங்கன்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி எங்கள் அம்மாவை வந்து தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஊர் ஊராக போய் அழுது ஓட்டுக்கிட்டார். இந்த ரெண்டு விஷயமுமே சென்டிமெண்ட்டான விஷயமும் சரி, உணர்ச்சியை தூண்டி விடக்கூடிய விஷயம், ஓ வீட்டு பொண்ணை அப்போ இன்னொருத்தர் தூக்கிட்டு போனால் திமுக காசு தருதுன்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு விஷயமுமே இந்த தேர்தலில் நடக்கலை. அது ரொம்ப முக்கியமாக, ஏன்னா அதிமுகவுக்கு ரொம்ப கோராக வேலை செஞ்ச விஷயம் அதுதான். குறிப்பாக அந்த எமோஷனல் கனெக்டிங் இந்த முறை வந்து விஜய் எடுத்துட்டாப்ல. விஜய் வந்து அதாவது சென்சிபிளா நீங்க இதை பண்ணீங்கன்னா நான் உனக்கு டெலிவர் பண்ணுவேன், நீங்க ஏற்கனவே கொடுத்த வாய்ப்புல நான் இதெல்லாம் டெலிவர் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் வந்து மூளைக்கு சொல்லக்கூடிய செய்தி. அதிமுக பொதுவாக எமோஷனலா கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணும். வெறுப்பை எதிர்த்தரப்பு மேல உருவாக்குறது அல்லது தன் மீது வந்து தனக்கு இது வேணும் அதை எப்படியாவது பண்ணி கொடுத்துருங்கன்னு, இந்த ரெண்டு பாயிண்ட்டையுமே வந்து விஜய் எடுத்துட்டதால இவங்களுக்கு அதுல ஸ்கோர் பண்ணுவதற்கு இடம் இல்லை. இதெல்லாம் தாண்டி இன்றைக்கு தாவேக்காவுக்கு இவர்கள் சொல்லுவதை போல இரட்டை இலக்க வாக்குகள்லாம் விழுகிறது என்றால் அது ஒரு லாங் ஓவர்டியூன் தான் பார்க்குறேன். ஏன்னா இருதுருவ அரசியல் இருந்து மாற்றம் என்பதற்கான மனநிலை மக்கள் மத்தியில எப்பவுமே இருந்துட்டு வந்தது. அது விஜயால அதை தன்னை நோக்கி கன்வின்ஸ் பண்ணி மெட்டீரியலைஸ் பண்ண முடியுதுங்கிறதா இவ்வளவு நாய்ஸ் வருவதற்கான. இந்த நாய்ஸ் உண்மையான நாய்ஸ் தானா, இது வாக்காக மாறி இருக்கிறாங்கிறது ஒரு வாரம் கழிச்சுதான் தெரியும். இது உண்மை என்று வைத்துக் கொண்டால் இது வெறுமனே ரசிகர்களுடைய வாக்கு மட்டுமல்ல, இரண்டு கட்சிகளுடைய அரசியல் என்பது இவங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய புதுசா ஏதாவது வந்தா என்ன நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பவர்களுடைய, குறிப்பா மாற்றத்துக்காக நாம் அளிக்கக்கூடிய வாக்குங்கிறது நிச்சயம் வெற்றி பெறும். மாற்றத்துக்காக இந்த ஓட்டை போடுறோம்னா இந்த ஓட்டை வாங்குறவன் ஜெயிப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையில போடப்பட்ட வாக்கு. இது நடக்கல அப்படின்னா அது மறுபடியும் வருமாங்கிறது மறுபடியும் அது ஒரு டிபேட்டுக்குள்ள போகும். முதல் தாட்டி தான் அது போடும். முதல் தாட்டி போட்டு நீ தோத்துட்டீங்கன்னா மறுபடியும் இதே மாற்றத்தை உங்ககிட்டயே எதிர்பார்ப்பனா அல்லது இன்னொரு நடிகையும் வருவான்னு பாப்பனா நடந்தது. வைகோக்கு முதல்ல அதுக்கு அடுத்த உடனே ஒரு கூட்டணி வச்சாரு, அதோட முடிஞ்சாரு. அது விஜய் இதற்கு மேல் அரசியல் நடத்தக்கூடிய விதத்தை பொறுத்து மாறுபடும். ஆனால் எடப்பாடி புதிதாக ஒரு மக்கள் நல கூட்டணி வெர்ஷன் 2 உருவாக்கி இவர்கள் ஜெயித்து விட்டார்கள்னு ஒப்பாரி வைப்பார். ஆனா தேர்தலுக்கு பிறகு இந்த ஒப்பாரிகளுக்கு எல்லாம் பெரிய மதிப்பு இருக்கான்னு வைங்க. ஆனா அதிமுகவுடைய வாக்கு என்பது சித்தாந்த அடிப்படையிலான வாக்கு கிடையாது. அதற்கு தேர்தல் வெற்றியும் திமுகவுடைய தோல்வியும் தான் வலதுசாரி தன்மை கொண்ட மக்களுடைய வாக்கு தான் அது. அதுக்கு தேவை எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், திமுகவை ஆட்சியில் இருக்க விடக்கூடாது. இதுதான் அடிப்படை. இது வந்து நிலையானதா எப்படி இருக்கு? இதை டெலிவர் செய்யலைன்னா லாயல்டி மாறிவிடும். யாரு திமுக ரொம்ப எதிர்க்கிறாங்களோ அவங்க பக்கம் நான் போயிருவேன் அப்படின்னு அந்த லாயல்டி மாறுற அந்த சுவிட்ச் ஆகிறத வந்து எடப்பாடி கணிக்க தவறிவிட்டார். அதை நிரூபிக்கக்கூடிய தேர்தலாக தான் இதை பார்க்கிறேன். எல்லாம் கவனிக்க வேண்டியது பாஜகவுடைய மௌனமும் அமைதியும். இந்த தேர்தலை அவர்கள் எப்படி அணுகினார்?
வழக்கமாக நாடாளுமன்ற தேர்தலில் கூட அவர்கள் அவ்வளவு பரபரப்பாக இயங்கக்கூடியவர்கள். தமிழ்நாட்டில் இந்த தேர்தலை அவர்கள் எப்படி அணுகினார்கள்? அவங்களுக்கு ஏதாவது இந்த ரிட்டையர்ட் ஹெட்டானா ஒரு பிளேயரை இறங்கி விடுவாங்க இல்லை, அது மாதிரி வந்து அவருக்கு பதிலாக தான் ஒரு வானதி சீனிவாசன் போய் ஆஸ்பத்திரியில படுத்துட்டாங்க. அண்ணாமலை வந்து வந்ததும் தெரியல போனதும் தெரியல. பாஜகங்கிற கட்சி இந்த தேர்தல் வேலை செய்ததா என்பதே யாருக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலை. சம்பந்தமே இல்லாம பீகார் முதலமைச்சரை கூப்பிட்டு எங்களை சுத்திட்டு இருந்தாங்க, ஒரிசா முதலமைச்சர் கூட சுத்திட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான். இந்த விஜய்க்கு விசில் சின்னம் கிடைத்தது முதல் 234 இந்த சின்னம் கிடைச்சது. ஆமா, பக்கத்து மாநிலத்துல இந்த சின்னம் கிடைச்சது. இவர்கள் பிளானே வந்து அதிமுகவை எப்படி அழித்து அல்லது விழுங்கி அந்த இடத்துக்கு நாம வரணுங்கிறதான் கடந்த 10 வருடமா பாஜக கொண்டிருக்கக்கூடிய விஷயம். நம்ம வர முடியாது. அதில் அவர்கள் கணிசமான அளவுல வெற்றி பெறவில்லை என்பதுதான் பொதுச் செயலாளர் பதவியில எடப்பாடி பழனிசாமி கெட்டியா பிடிச்சு உட்கார்ந்தது சொன்ன செய்தி. அப்போ இதற்கு அடுத்த ஆப்ஷன் என்னன்னா, இதை நம்மளால அழிக்க முடியலன்னா அழிப்பதற்கு ஒருத்தனை உருவாக்கலான்னு நீங்க உள்ளூர விரும்புகிறார்கள். அதனாலதான் இந்த விசிலை கொடுத்து ஊற வைத்து இது அவனை முடிக்குமா அப்படின்னு பாக்குறாங்க. பாஜகவுடைய நோக்கம்ங்கிற அடிப்படையில திராவிட இயக்க அரசியல் அப்படி இல்ல. திராவிட இயக்க அரசியல் அவர்களுக்கு ஐடியாலஜிக்கலா எதிரி. இதை வைத்து ஆட்சிக்கு வர முடியுமான்னு தான் மோடி ஷா கும்பல் பாக்குதே தவிர, இவர்கள் ப்ராப்பர் RSS சங்கிகளை போல சித்தாந்த ரீதியான எதிர்ப்புக்குள்ள இவங்க எல்லாம் பெருசா போறது இல்ல. சமரசத்துக்கு போய்க்கிறாங்க. அதிமுகவை ரீப்ளேஸ் செய்ய முயன்று தோற்ற பாஜகவுக்கு தாவேக என்பது ஒரு டூல். கூடுதலாக திமுக மீது பார்ப்பனர்களுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு வெஞ்சினத்தையும் வன்மத்தையும் சூத்திர இளைஞர்கள் மத்தியில வளர்ப்பதற்கு விஜயுடைய ஸ்டார்டம் இப்போது பயன்பட்டு இருக்கிறது அப்படிங்கறது அவங்களுக்கு கூடுதல் போனஸ். அவங்களே பெருமையா சொல்லிக்கிறாங்க, எனது ஜெனரேஷனல் ஹேட்டை வந்து திமுக மேல நாங்க ஏற்படுத்திட்டோம், இது மிகப்பெரிய சாதனை, இது விஜய் வந்து எம்ஜிஆர் அளவுக்கு பண்ணிட்டாரு அப்படின்னு. இது காலகாலமாக அவர்கள் வந்து திமுக என்கிற கட்சி ஓட்டரசியலுக்கு வருவதற்கு முன்பிருந்து இதைத்தான் ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. இதை அந்தந்த சமயத்தில் இதில் வெற்றி பெற்ற ஆட்களும் கூட உண்டு. வயசுக்கு வர்றப்போ வயசு வரும்போது எல்லாரும் அதற்கான நியாயங்களை புரிஞ்சுக்கிட்டு நகர்ந்து வந்தாங்க. ஹார்ட் ஷீட் கொஸ்டின்ல வந்து கலைஞரை கேட்டிருப்பாங்க, மகிழ்ச்சி என்பது உடனே அடுத்த செகண்டே சொல்லுவார் போராட்டத்தில் தான். திமுகவுடைய பிளட்ல இருக்கிறது அதான். இதன் மறுமுனை தற்குறி காரணமே இல்லாம நம்மளுடைய திராவிட இயக்கத்துடைய தேர்தல் முகத்தை இழிவுபடுத்துகிறான் என்ன கோர் டி ஸ்டாக்ஸ் வந்து திமுகவை இறுக பற்றி கொள்வதும் இதற்கு எதிர்த்தரப்புல நடக்குது. சினிமால கூட பாருங்களேன், இந்த சினிமாவில் இவருடைய சில்லறத்தனங்கள் எல்லாம் பார்த்த எதிர் நடிகர்களுடைய ரசிகர்கள், அதற்கு முன்பு அரசியலே பேசாதவர்கள், இவங்க பண்ணக்கூடிய அட்டுழியத்தை பார்த்து திமுக ஆதரவு நிலைப்பாடெல்லாம் எடுக்கக்கூடியதையும் பார்க்க முடியாது. இயக்கங்கள் வந்து வழக்கம் போல அவங்களுடைய வேலைகளை பார்த்து கமுக்கமாக ஒரு கள்ள மௌனத்தோட வேடிக்கை பார்த்து கொண்டு வருகிறார்கள். திமுகவுக்கு தேவை தேர்தல் அரசியலுடைய மேஜிக் நம்பர். அது 39 இருக்கலாம் ஒரு தேர்தலில், இன்னொரு தேர்தலில் 45 இருக்கலாம். இதற்கு இடையில தான் அது ஊடாடி கொண்டு இருக்கும். இதை தக்க வைக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அதற்கு அதிருப்தி ஏற்படாத வண்ணம் கொள்கை சார்ந்த ஆட்சியையும் அரசியலையும் தன்னுடைய நிலைப்பாட்டையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாமும் கூட உடனடி முடிவுகளுக்காகத்தான். 10 வருஷ பிளான்லாம் அரசியல்ல போடுவதில் எந்த பிரயோஜனமே இல்லை. நாளைக்கு எவன் இருப்பான், என்ன ஆகும், அப்படிலாம் இருந்தா அந்த கட்சி இல்லாம போயிடும். நீங்க மேற்கு வங்காளத்துல 30 ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு ஆட்சி நடக்குது, நீங்க அந்த கட்சி அங்க இல்ல. ஏன்னா நீங்க தொடர்ந்து ஒரு விஷயத்த வந்து மக்கள் ஒரு மாற்றத்தை உணர்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப அதை நோக்கி போகவே மாட்டாங்க. நாளை அதிமுகவை அழித்து அல்லது விழுங்கி தற்குறிகளை பார்ட்னராக்கி ஆட்சிக்கு வர பாஜக முயற்சித்தால் அது உண்மையிலே டைட்டு தான். நாம இப்ப பேசிட்டு இருக்க அந்த 50% எதிரில் இருக்குன்னா அந்த 50 ஒரே குடைக்குள்ள திரட்டக்கூடிய ஒரு முயற்சியை கண்டிப்பா எடுப்பாங்க. அதை நோக்கிதான் இந்த காய்கள் நகர்த்தப்படுகிறது. ஆனால் அதுதான் அரசியல். அதை நோக்கித்தான் தமிழ்நாட்டில் அறிவு நாணயம் உடையோரை, புத்திசாலிகளை திமுக தயார்படுத்த வேண்டும். இந்தியாவில் முதன்முறையாக ஒரு மாநில கட்சி, அதுவும் தனிநாடு கோரக்கூடிய கட்சி ஆட்சிக்கு வருகிறது என்றால் அந்த அறிவுடைய, சுரணையுடைய, சுயமரியாதையுடைய மக்கள் அந்த நிலத்தில் இருக்கிறார்கள். அவர்களை கன்வின்ஸ் செய்ததாலதான் ஆட்சிக்கு வர முடிந்தது. அது எப்பவுமே அந்த நிலத்துல இருக்கும். அந்த தரப்பை பாதுகாத்துக்கு அதுதான் வெதனெல்லு. ஒரு அறிவாளி தரப்பு, சிந்திக்கக்கூடிய தரப்பு 30 விழுக்காட்டுக்கு மேல ஒரு மண்ணில் இருக்கிறதே பெரிய அதிசயம். அது என்றைக்குமே அந்த மாதிரியான ஒரு கணிசமான விழுக்காடு இருக்கத்தான் செய்யும். அவர்களோடு நடைபோடுவோம், வேலை செய்வோம். தேர்தல் வெற்றியும் தோல்வியும் மட்டுமல்ல அரசியல். நம்முடைய அரசியலை பேசுவதற்கு வலுவான களமும் அதுக்கு ஒரு அமைப்பும் அதற்கு ஒரு தலைமையும் இருக்கிறதாங்கிறதான் தேவை. நம்மளுடைய உள்ளபடியே சொல்ல போனா திமுக தமிழ்நாட்டில் சித்தாந்த போரை தேர்தல் அரசியலுடைய இருதுருவங்களாக்கி நேரடியாக பாஜகவோடு அரசியல் நடத்துவதுங்கிறது வந்து தேவையில்லாத ஆபத்து. அது கடைசி கட்டம். அதை எவ்வளவு தூரத்துக்கு தள்ளி போட முடியும்? இந்த அரசியல் கட்டத்துக்கு அவங்க எதனால வராங்க? மேல தொடர்ச்சியா 15 வருஷமா ஆட்சியில் இருக்கோங்கிற
மிதப்புல தான் வர்றாங்க. அது மாறும் வரைக்கும் இதை எவ்வளவு தூரம் தள்ளி போடுமோ அதுதான் உண்மையில திமுகவுமே விரும்பும். அப்ப திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒற்றை நோக்கத்தில் இந்த கும்பல் அத்தனையும் சங்கிகளாக மனமுவந்து மாறி அதுவே பாஜகவை மாறிற இந்த வெஸ்ட் பெங்கால்ல நடந்த கம்யூனிஸ்டுகளே மாறிட்டாங்க. அப்படி ஒரு நிலைமை வந்து ஆபத்து அதில் இருக்கிறது. அதை விட கொள்கையற்ற நடிகை வெறி தற்கொலை கூட்டம் ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ எந்த நடிகனா இருக்கட்டும் அவன் வந்து எதிரில் ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கான்னா அதை உள்ளூர ரசிக்கத்தான் செய்வாங்க. சோ மே 4ஆம் தேதி பொட்டி உடைக்கட்டும். அதற்கு பிறகு யார் யாருடைய பொட்டி ராவப்பட்டிருக்கிறது என்பதை விரிவாக பார்ப்போம். நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ்